வெளியில நல்ல மழை பெய்யுது. இந்த கரண்ட் வேற இல்ல. இந்த கண்ணாடிய வேற காணோம். யாருப்பா அது? டென்ஷன் ஆகாத, நான் தான்மா. வாப்பா, தலை ஈரமா இருக்கு. இந்தா துண்டு, தலைய தொடச்சுக்கோ. வேண்டாம், நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்பா, இந்த மாசம் பிபி செக் வேற பண்ண போகணும். இருமல் வேற அதிகமா இருக்கு. இந்த கண்ணாடிய வேற மாத்தணும். ஓ, நீ வேற ஏமா வந்தது நொயின்னு. போமா, போய் அந்த மூலையில கிடப்போ. எங்க யாரையும் காணோம்? சித்திகா. என்னங்க, எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அவன் எங்க போயிட்டு வர? இல்லைங்க, நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல. அதான் பக்கத்து வீட்டுல போய் மாநாட மயிலாட பார்த்துட்டு வந்தேன். ஆமா, ஏன் உங்க முகம் இப்படி வாடி போயிருக்கு? அதுவும் இல்லாம ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துட்டீங்க. இல்லடா, தலை ரொம்ப வலிச்சுது, அதான் பர்மிஷன்ல வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். அட, எனக்கு எதுவுமே ஆகல. எதுக்கு நீ பதட்டப்படுற? எனக்கு எதுவுமே இல்ல. எங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா அதனால தாங்கிக்க முடியாதுங்க. உங்களுக்கு ஏதாச்சுன்னா என் உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாத்துவாங்க. இப்ப எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு ஒண்ணுமே ஆகல. சரி விடு. ஹாய் டாட். என்னடா, ஸ்கூல் விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? அவன் எங்க போயிட்டு வர? இல்ல டாட், என்னோட ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கான். அதான் போயிட்டு வந்தேன். சரிடா, நல்லா படிக்கணும். நல்லா படிச்சாதான் எங்களை வருங்காலத்துல பாத்துக்க முடியும். எங்க நல்லா பாத்துப்பியாடா? கவலைப்படாதீங்க டாட், எந்த கஷ்டமும் வராம என் உயிர் கொடுத்தாவது உங்களை பாத்துக்குவேன். வெரி குட், நல்ல பையன். சரி, போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. ஏங்க, உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி வந்திருக்கா. எங்க காணோம்? நானும் அவனும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். இந்த அவளே வந்துட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்க. வலைக்கும் சலாம். என்னம்மா திடீர்னு இந்த பக்கம்? இல்ல, நான் இந்த மாசம் வந்து ஆபீஸ்ல சம்பளம் லேட் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வேற ஃபீஸ் கட்டணும். அதான் உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு போலாம்னு. சரிம்மா, காலையில வாங்கிக்கோ. நான் பணம் கேட்கிறேன், ஏதோ தப்பா நினைச்சுக்காத. சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு ஒண்ணு நான் தானே பாத்துப்பேன். அதே மாதிரி எனக்கு ஒண்ணு நீ பாத்துக்க மாட்டியா? ஐயோ, என்ன நான் இப்படி சொல்லிட்டேன்? உனக்கு வந்து என் உயிரை கூட கொடுப்பேன். சரிம்மா, வா போய் சாப்பிடலாம். சித்திகா, மணி 9 போகுது, சாப்பாடு எடுத்து வை. ஹாதேப், மணி 10 போகுது, போய் படுத்து தூங்கு. என்ன மணி 1 ஆகுது, இன்னும் தூக்கம் வேலை வரல. இந்த மழை வேற இப்படி பெய்யுது. டிங் 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 டிங். யாருப்பா வேணும்? நான் தான் இஸ்ராயேல், உன் உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன். என்னது, என்ன உயிரா? அட்ரஸ் மாத்திக்கே வந்திருக்க போறீங்க, நல்லா பாருங்க. இல்லை, உன் உயிரை தான் எடுக்க வந்திருக்கிறேன். என்னது, என்ன உயிரா? நான் இப்பதான் லைஃப்ல செட்டில் ஆயிருக்கேன். நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என்னை விட்டுறீங்களே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதுதான் எல்லாரும் சொல்லுறாங்க. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன், ப்ளீஸ். அப்படின்னா உனக்கு பதிலா வேற ஒரு உயிரை கொடு, நானே போய்விடுகிறேன். இதோ ஒரே நிமிஷம், எங்க வீட்டுல எனக்காக உயிர் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. இதோ ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சித்திகா. என்னங்க இந்த நேரத்துல? நீ அப்ப சொன்னீல்ல, எனக்கு ஏதாச்சுன்னா உன் உயிரை கூட தருவேன்னு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இப்ப கூட சொல்றேன், உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அதை தாண்டி கேட்கிறேன், உன் உயிர் தான் வேணும். வெளியில இஸ்ராயல் என் உயிர் இருக்கிறதா வந்திருக்கான். வேற ஒரு உயிரை கொடுத்தா போயிடுறேன்னு சொன்னான். அதான் வந்து உன் உயிர் கொடுத்து என்னை காப்பாத்து, வா. என்னது இஸ்ராயலா? போயா போ. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலே உயிரை வாங்கிடுவ போல இருக்கே. போ, உயிராவது மண்ணாங்கட்டியாவது. சரி, நம்ம தங்கச்சி கிட்ட கேட்கலாம். பாஹிமா. என்னாச்சு நீ இந்த ஜாமத்துல வந்து இருக்கிற? இல்ல பாஹி, எனக்கு ஏதாச்சுன்னா நீ பாத்துப்பேன்னு சொன்னேன்ல. ஆமா, இப்ப என்னாச்சு? அதான் என் உயிர் போறதுக்கு முன்னாடி என்னை வந்து காப்பாத்திரு பாஹி. இந்த ராத்திரி நேரத்துல ஏதோ உளறாத, போய் தூணு. நான் ஒண்ணும் உணர்ந்த பாஹி. வெளியில இஸ்ராயல் என் உயிர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதான் உன் உயிர் கொடுத்து என்னை காப்பாத்து. என்னது உயிரா? என்னமோ கத்திரிக்காய் தக்காளி கேட்கற மாதிரிலாம் கேட்கிற. நான் பணம் வாங்க வந்து என் உயிரை வாங்கிடலாம் போல இருக்கு. உன் பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆள் விடுப்பா, நான்
ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? சரி பெத்த புள்ளையாட்டையாவது கேட்போம். ஹாதிப் ஹாதிப். என்ன டாடி? ஏன் டாடி தூங்கும்போது கூட டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லடா நீ என்னை பார்த்துப்பேன்னு சொன்னேன்ல. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? வெளியில இஸ்ராயல் என் உயிர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அதான் உன் உயிர் கொடுத்து என்னை காப்பாத்து. போங்கடா, ஜோக் பண்ணாதீங்கடா. எனக்கு தூக்கமா வருது. ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய். ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? என்ன பண்றதுனே தெரியலையே. கட்டின மனைவியும் போயிட்டா, பெத்த புள்ளையும் போயிட்டான், கூட பிறந்த தங்கச்சியும் போயிட்டான். என்ன பண்றதுனே தெரியலையே. அம்மா அம்மா. என்னப்பா, என்னாச்சுப்பா? ஏன் உன் முகமெல்லாம் வேர்த்து கிடக்கு? அல்லாஹ், ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யா அல்லாஹ், என் மகனுக்கு என்ன ஆச்சு? இல்லம்மா, வெளியில இஸ்ராயல் என் உயிர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. வேற ஒரு உயிரை கொடுத்தா போயிடுறேன்னு சொன்னாரு. என்னது, உன் உயிரெடுக்க வந்திருக்கிறாங்களா? கவலைப்படாதப்பா, உனக்காக நான் என் உயிர் கொடுக்கிறேன். நீ இங்கேயே இரு, வெளியில் வராதே. நான் மட்டும் போகிறேன். எங்க அந்த இஸ்ராயல்? இஸ்ராயல், இங்க இருக்கிறீங்க? ஏப்பா இஸ்ராயல், என் உயிர் எடுத்துக்கோ, என் மகனை விட்டுரு. என் உயிர் எடுத்துக்கோ, என் மகனை விட்டுரு. இஸ்ராயல், நீங்க